உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதற்கு பேரு விபரீத ராஜ யோகம்னு பேரு. விபரீத ராஜ யோகத்தாலே மேஷராசிக்காரர்கள் உயர போகிற அற்புதமான காலகட்டம். நீங்க கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். ஆசை காட்டி கடன் வாங்குங்க, வட்டி கம்மியா தரும் கூட சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் கடன் பல மடங்கு பெருகுது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல குடும்பங்கள் இருக்கு. சகோதர உறவுகள்ல பிரச்சனை இருக்கு. இந்த மேஷராசிக்கு எதனால் பிரச்சனை என்று கேட்டால், மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகத்தில் எப்படி இருக்கானோ அதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கும். மேஷராசியை சேர்ந்தவர்கள் வழிபட வேண்டியது கால பைரவர். கால பைரவருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்க அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடுகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு விலகிறத பார்ப்பீங்க. எனதருமை மேஷராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். பொதுவாகவே மேஷராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு என்ன பேரு? அவன் தான் சொத்துக்களை குறிக்கக்கூடியவன், அவன் தான் சகோதரகாரகன். மேஷராசியில பிறந்த பலருக்கும் என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா, என்னுடைய சகோதரன் என்ன சொத்துல விஷயத்துல ஏமாத்திட்டா. நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். எங்க அப்பாவுக்கு உள்ள சொத்துக்களை நாங்க 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படித்தான் நான் நினைச்சேங்க. என் தம்பிக்கு கொடுக்கணும் கூட நினைச்சேன். ஆனா என் தம்பி என்னை ஏமாத்திட்டான், நயவஞ்சகம் பண்ணிட்டான். பல மேஷராசிக்காரங்க சொல்றீங்க இல்லையா? சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல குடும்பங்கள் இருக்கு. சகோதர உறவுகள்ல பிரச்சனை இருக்கு. இந்த மேஷராசிக்கு எதனால் பிரச்சனை என்று கேட்டால், மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகத்தில் எப்படி இருக்கானோ அதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கும். இப்ப மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். கன்னி வீட்டுக்கு போறார். ஜூலை மாதம் 27ஆம் தேதி. இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, நம்ம ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடம் என்று சொல்லும் போதே அந்த ஸ்தானத்தை பொதுவாகவே அதை ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். மறைவு ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல்வேறு வகையில பிரச்சனைகளை தருவாரோ அப்படின்னு பயப்படும் போது, பயப்படவே வேண்டாம் அப்படின்னு செவ்வாய் பகவான் இப்ப சொல்றார். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதற்கு பேரு விபரீத ராஜ யோகம்னு பேரு. ஒரு மிகப்பெரிய கண்டம் வந்துருமோ, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த முருகப்பெருமானுடைய படங்கள் நம்ம பார்ப்போம். யாமிருக்க பயமேன் அப்படின்னு இருக்கும். மனம் நிறைய கவலையோட இருப்போம். அப்ப முருகப்பெருமானுடைய இந்த வாசகம் கண்ணில் படும். யாமிருக்க பயமேங்கிற அந்த வாசகத்தை பார்த்த உடனே மனசுக்கு ஒரு நிம்மதி வந்துடும். எனது திருச்செந்தூர் முருகா, திருத்தணி முருகா, பழனி முருகா அப்படின்னு மனதார உருகி பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த முருகனுடைய அருள் நம்மளை காப்பாற்றும் பாருங்க. அப்படி இந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்றதுக்கு பேரு விபரீத ராஜ யோகம். விபரீத ராஜ யோகத்தாலே மேஷராசிக்காரர்கள் உயர போகிற அற்புதமான காலகட்டம். எப்படிங்க இது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மேஷராசிக்காரங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது. இப்போ இந்த 12ஆம் இடத்திற்கு சனி பகவான் போகிறார். அதுவும் வக்கர நிலையில இருக்கிறார். அப்போ நமக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த வேலை ஸ்தாபனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்ல வேலையில டிரான்ஸ்பர்ல ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ப்ரமோஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லாமே இப்ப சால்வ் ஆகும். என்ன காரணம்? செவ்வாய் பகவான் விபரீத ராஜயோகத்தில் இருக்கார், சனி பகவான் வக்கர நிலையில இருக்கிறார். 2 பேரும், இந்த சனி பகவான் மீன ராசியில இருப்பதும் இந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசியில இருப்பதும் ஒருத்தர் பார்க்கறாங்க பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு கெடுதலை செய்து விடுவாரோன்னு பயப்படக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல, ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், அதுல சனி பகவான் வக்கரமாக இருப்பது பெரிய நன்மைகளை தருவார். அப்ப சேஞ்ச் ஆஃப் ஜாப் இண்டிகேட் பண்ணுது. இப்ப மேஷராசிக்காரங்க பலருக்கு ஜாப் மாறும், சந்தோஷமா இருவீங்க, போற இடத்துல நிம்மதியா இருப்பீங்க. சார் எனக்கு பினான்சியலா பெரிய ஹைக் இல்லை, நான் எதிர்பார்த்த சேலரி இல்லை, இந்த கம்பெனியில நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைச்சவங்க இப்ப ஜாப் சேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். கண்ணு முன்னால உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறது பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க, எனக்கு சரியான ஜாப்பே இல்லைங்கிறவங்க வேற கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகலாமா, இல்லை நான் தாய்நாட்டை பார்த்து திரும்ப வேண்டி இருக்குமா அப்படிங்கிற கவலையில பலர் இருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க இருக்கக்கூடிய நாட்டிலேயே வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இந்த காலகட்டம் அற்புதமான பலன் தரும். அதே போல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றோம்.
உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற போது கொஞ்சம் உடல் நலத்துல சில பாதிப்புகள் இருக்கும். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது 6, 8 தொடர்பு வருகிறது. ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். இந்த நேரத்துல வக்கர சனியுடைய பார்வையும் மீது பதிகிற போது அப்போ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சில வியாதிகள் அது இப்போ வந்து பிரச்சனையை கொடுக்கும். ரொம்ப நாளா இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து அது பிரச்சனையை கொடுக்கும். அதுக்குரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இது ஒரு சரியான நேரம். நோய் வெளிப்படும் சீனியர் சிட்டிசன்ஸ் அதில் கவனமாக நீங்க இருந்துக்கோங்க. கடன் வாங்குவதை மேஷராசிக்காரங்க அவாய்ட் பண்ணணும். இப்போ நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வருவாங்க, கடன் தரோம்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்க கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். ஆசை காட்டி கடன் வாங்குங்க, வட்டி கம்மியா தரோம்னு கூட சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் கடன் பல மடங்கு பெருகுமே. யார் கடன் அடைக்குது? நாளைக்கு நமக்குள்ள கஷ்டமா போயிடும். ஆகவே கடன் வாங்குவதில் மேஷராசிக்காரங்க மிக எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நன்மைகளை தரும். ஜாப் ரீதியா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, மிக முக்கியமா மேஷராசிக்காரங்க கேட்கறது அதுதான். சார் குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு, இது எப்போ சால்வ் ஆகுங்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு இது சரியான நேரமாக இருக்கும். அதே மாதிரி ஜாதக ரீதியான ஜோதிட பரிகாரங்கள், குழந்தை பாக்கியத்துக்கான ஜோதிட பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் இது மிக அருமையான நேரமாக இருக்கும். ஏனென்றால் கர்மகாரகன் சனி பகவான் வக்கரப்பட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்றார். அதுதான் மிக முக்கியம். உங்க ராசிநாதனை பார்க்கிறார். ஆகவே மிகப்பெரிய விஷயங்கள், குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இப்போ குறைவதை நீங்க பார்ப்பீங்க. அரசியல் தலைவர்கள் தங்கள் உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இப்போ நீங்களே வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க, வேணும்னே சில பேர் வந்து திட்டம் போட்டு உங்களை ஒரு லஞ்ச லாவணிய வழக்குலையோ இல்லை வேற ஏதோ சிக்கலையும் உங்களை மாட்டி விட்டு அதில் வேடிக்கை பார்ப்பாங்க, உங்க வேலைக்கு பிரச்சனை உண்டு பண்ண பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனமா நம்ம இருந்துடலாம்ல. அப்படி இருப்பது என்பது நன்மையை தரும். சார் யாரை வழிபட்டா எங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்? இந்த காலம் ஜூலை 27 செப்டம்பர் 14 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நாங்கள் யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மேஷராசியை சேர்ந்தவர்கள் வழிபட வேண்டியது கால பைரவர். கால பைரவருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்க அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடுகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு விலகிறத பார்ப்பீங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தும் ஒரு நன்மையான நேரமாக இந்த நேரத்தை கால பைரவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.